அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம்.
வட்டார கல்வி அலுவலர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சரவணகுமார் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பலத்த கைத்தட்டலோடு நாம் வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற குசி மணி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு நாம் வரவேற்கின்றோம். நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முதுகலை தமிழாசிரியர் சரவணன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்கும் மரியாதைக்கும் திருமதி சுமதி செலின் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சுண்டக்காம்பாளையம் பள்ளி தலைமை ஆசிரியர் முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். முகப்பட்டியினுடைய தலைமை ஆசிரியர் அன்புக்கும் மரியாதை தர்மராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். அந்தியூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். தம்பி வந்துட்டா எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருவேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதி தெக்கணமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வரவேற்புரை மற்றும் ஆண்டறிக்கை. இந்த 2023-24 ஆண்டினுடைய ஆண்டறிக்கையை தலைமை ஆசிரியர் அவர்கள் ராஜ்குமார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களையும் மற்றும் அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று தற்போது தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்லணும். எனக்கு ஒரு தாயாக தான் அங்கே இருந்தாங்க. நான் ஹெட்மாஸ்டராகவே அவங்க பார்த்ததில்லை. எனக்கு ஒரு அம்மாவாக இருந்து என்னை வழிகாட்டி, அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு வேகம் ஒரு விவேகம் சொல்லுவாங்க. எங்கள் மணி சார் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி தட்டி கொடுத்து பள்ளியினுடைய எந்த செயல்பாடானாலும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன இது கூட 15 ஆண்டுகள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்துருக்கிறோம். அதே மாதிரி சார் வந்து ஒரு அப்பா மாதிரி தான். அவரும் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் கூட இருந்து அவங்களுக்கு வந்து முழு பக்கபலம் அப்படின்னா சார் தான். என்ன வேலைனாலும் சார் தான் முழுமையாக வந்து பார்த்து கொடுத்து எல்லா உதவியும் செய்வாங்க. துரைசாமி சார் அவங்க வந்து ரிட்டையர்டு ஃப்ரம் இபி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து மேடமுக்கு வந்து டீச்சருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக் போன் அவங்க தான். பெற்றோர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தற்போது அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவிக்க வட்டார கல்வி அலுவலர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைமை ஆசிரியருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொன்னாடை அணிவிக்க வட்டார கல்வி அலுவலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்க அதாவது அனைத்து வளங்களையும் பெற்று உடல் நலம் பெற்று 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள், இந்த மாணவ செல்வங்கள், ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது அருகாமை பள்ளி சுண்டக்காம்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முருகேசன் ஐயா அவங்களும் இந்த வருடம் பணி நிறைவு பெறாங்க. அவர்களையும் நம்ம பள்ளியில கூப்பிட்டு நம்ம வந்து வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக நான் கூப்பிட்டேன். நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவதற்காக வட்டார கல்வி அலுவலர் சிறப்பு விருந்தினருக்கு சொல்கின்றேன். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுக்கலாம். அவர்களுடைய இந்த பணி நிறைவு பெற்று அவர்கள் இருக்கின்ற காலம் அவர்களுக்கு ஒரு வசந்த காலமாக அவங்களுடைய பேரம் பேத்திகளோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அனைவருடைய சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் இப்போ பேச வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ஒரு அவசர காலகட்டமாக இருக்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சமயம் வந்து அவர் கொடுத்தாரு.
அதாவது ஒரு விழா நடத்துறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனை. ஒரு விழாவை நடத்தி பார்க்கும்போது சாதாரணமாக வீட்டில் சொல்லுவோம், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். இது ராகல்பாய் பள்ளியை பொறுத்தவரையில் பள்ளிக்கூடத்தினுடைய 365 வருடனுடைய நாட்களில், பள்ளி நாட்களில் பெரும்பாலான நாட்கள் ஏதோ ஒரு சிறப்பு இந்த பள்ளியில் இருந்துட்டு அதுவே மிகச்சிறப்பு. ராகல்பாவி அப்படிங்கிறது சொன்னால் தமிழ்நாடு அளவில் தெரியும், அதை தாண்டியும் தெரியும். இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, நீதிபதி ஆகட்டும், இதாகட்டும், யாராவது இருக்கட்டும், உயர் பதவி அத்தனையில் இருக்கிறவங்க எல்லாருமே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சுட்டு வரல, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தவங்க தான். இங்கிருந்து போனவங்க தான் அத்தனை பேரும். இங்கிருந்து போனவங்க அவங்கள கேளுங்க, அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன், நான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சுலகாம்பாளையம் பள்ளி தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத மாதிரி பள்ளியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு, அதாவது இந்த பள்ளி உதவி ஆசிரியர் கண்ணவரன் சாரை வந்து விழாநாயகன்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும். வாரத்தில் ஒரு விழா ஏதாவது நடக்கும். அது வட்டார அளவில் சரி, NMMS இதாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலுமே கண்ணவரான் சாரை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ளைட் ஏறி இமாச்சல் பிரதேஷ், இஸ்ரோ அங்கே அப்படின்ட்டு எப்படி இது பிளான் பண்ணுறாரு, எப்படி பள்ளியிலையும் வேலை பணிபுரிகிறாரு, எப்படி போகிறாரு வராரு தெரியாது. பார்த்தீங்கன்னா இது கவனி பேசாதங்க பாருங்க, கவனி அவ்வளவு சுறுசுறுப்ப மிக்கவர். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிக இளம் வயதில் மாநில நல்லாசிரியர் வாங்கினவராக தான் நினைக்கிறேன். உண்மையிலே பாராட்டுகள். பள்ளியின் தலைமை ஆசிரியரை பற்றி சொல்லி ஆகணும். 37 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். பார்த்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். நன்றிம்மா. சேர் வந்து ஒரு எஸ்டேட் சேர் வாங்கணும்னு சொல்லி வேண்டுகோள் விட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு அதை நிறைவேற்றிட்டாங்க. என்னன்னா அவங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா, அவங்க தலைமை ஆசிரியராக இருந்தாலும் கூட இங்க கவனி பாப்பா, இங்க கவனி, பேசாம கவனிங்க, முதல்ல பேசிக்கலாம் அப்புறம் 1, 2, 3 இந்த இளம் வயசு இந்த இளம் குழந்தைகளோட ஐக்கியமாகி பாடம் நடத்துவதை விரும்புகிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட விசிட் வந்தப்ப அவங்க அந்த துணைக்கருவிகளை வச்சு அந்த குழந்தைகளை போர்டில் உட்கார்ந்து மிக சிறப்பான முறையில் பாடம் நடத்துகிறாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள்மா. இதை மட்டும் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கண்டு ரசித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 6 நிமிடங்கள் மட்டும் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கணும். ஆனால் குழந்தைய காலையிலிருந்து மதியத்திலிருந்து அதுக்காக தயாராகி இருக்கிறார்கள். கோகுலப்பிரியா ரெடியாமா?
परं ब्रुवन्नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां शङ्करस्य विमोहनं हि देहिनां शङ्करस्य विमोहनं हि देहिनां शङ्करस्य चिन्तनो மாணவிக்கு மனமார்ந்த பாராட்டுதல்கள். மாணவிக்கு சான்றிதழை
இந்த காலிலே நின்று தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனே மகனே ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னொரு கொண்டிருப்பான் கொடிகள் நடுவது ஏது அத பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வது வேறு அடையோடு கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 நாளாக கண்டா உடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆடி வச்ச உனக்கு முந்து என் காலுக்கு சலங்கிட்ட உன் காலைக்கு முதல் வணக்கம் என் கால் நடவாடுமையா நம்ம கட்டடங்க வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் வர இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் வர இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும் மழைத்துளி மழைத்துளி மழை சங்கமம் உயிர்த்துளி உயிர்த்துளி மழை சங்கமம் 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 மழைத்துளி மழைத்துளி மழை சங்கமம் உயிர்த்துளி உயிர்த்துளி மழை இந்த விழாவை வரவேற்புரையோடு ஆண்டறிந்து வாசித்த தலைமை ஆசிரியர் மற்றும் இங்கு வருகை தந்து உங்களையெல்லாம் வாழ்த்தி சென்ற வட்டார கல்வி அலுவலர், அடுத்ததாக இப்பள்ளிக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து அருமையான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராயல்பாளையத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவி சுமதி செழியன் அவர்களுக்கும், இப்பள்ளியினுடைய ஆசிரியர் திரு கண்ணபுரான் அவர்களுக்கும், அருகாமை பள்ளியிலிருந்து வந்து உங்களை வாழ்த்து சென்றுள்ள சுண்டக்காம்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், எனது அன்பு நண்பர், உங்கள் அப்பாவின் நண்பர் திரு முருகேசன் அவர்களுக்கும், சடையான்பூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இனிய நண்பர் தங்கவேல் அவர்களுக்கும், முள்ளிப்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தம்பி அன்பு தம்பி தர்மராஜ் அவர்களுக்கும், அந்தியூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ரமணாச்சியார் அம்மா அவர்களுக்கும், வெனஸ்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கும், இதுக்கெல்லாம் மேலாக தலைமை ஆசிரியர்களுடைய உறவினர்கள் வந்துள்ளார்கள். உறவினர்கள் என்று நினைக்கிறேன். அவர் பார்த்தா பிரதர் மாதிரி தெரியுறாங்க. மொழிஜாட இல்லை அவர் டீச்சர் அவர்களுக்கும், இன்னொன்று வந்து நம்ம சரவணன் சார் கண்ணபுராணம்மா என்னுடைய நாங்கள் முன்னாள் மாணவர்கள் புலவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அவர் தலைவர் எல்லாமே பேசிக்குவோம். அதாவது ஒரு நாள் புலங்கலர் பள்ளி வரும் பேப்பரில், அடுத்த நாள் ராயல்பாய் பள்ளி வரும். கேட்பாங்க, இந்த ரெண்டு பள்ளிக்கூடத்தில் யாருங்க சார் இருக்கிறா அடிக்கடி பேப்பர் வந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வந்தீங்கன்னா தான் அது சரி இதாக இருக்கும், கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது, வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு. அந்த வகையில் சரவணன் சார் வந்து எங்களோடு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பள்ளியும் சிறப்பாக செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர்களுக்கும், இங்கே ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரண்டு கைகளும் சேர்ந்து தட்டினால் தான் ஓசை வரும். அந்த வகையிலே இந்த ஊரினுடைய பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், கல்விக்குழு உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள்,
மக்கள் பிரதிநிதிகள், இதற்கெல்லாம் மேலாக இங்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த நம்ம சுத்தகமலை தலைமை சொன்னது போல விழா அப்படிங்கிறது ஒரு சின்ன சமாச்சாரம் அல்ல. அவர் சொன்னார், கிணறு வெட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார். அது மாதிரி பள்ளியில் விழா என்பது பெரிய சமாச்சாரம். போன விழாவுக்கு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கலை நிகழ்ச்சிகள் முடியும் போது 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கூட்டம். நான் இப்போ அப்படித்தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் காலம், ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு நைட் 1 மணி 2 மணிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்.
மகள் வந்து அவங்க காங்கேயத்தில் இருக்காங்க. பல்வேறு பணிகள் இன்னைக்கு ஒர்க்கிங் டேவா இருந்தாலும் கூட இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மிக வேகமாக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. பாரத கண்டத்திலே ஒரு சிறு மூலையிலே ஒரு சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய ராகல்பாவி கிராமம் இன்று இந்திய அளவிலே உற்று நோக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என் அன்பு சகோதரன் கண்ணபிரான் அவர்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவு இந்த ராகல்பாவி கிராமத்தை திரும்பி பார்க்க வைத்த பெருமை என் அன்பு சகோதரனை சேரும். மிக அருமையாக பள்ளி கல்வித்துறை இளம் வயதிலேயே அழகா சொன்னாங்க. முதன்முறையாக இளம் வயதிலேயே நல்லாசிரியர் விருது வாங்கிய ஒரே ஆசிரியர் என் அன்பு நண்பர் கண்ணபிரான் அவர்கள். நாம இங்க ராகல்பாவில வாங்கினாரு, நீங்க பெருமைப்பட்டுக்கலாம், காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். எங்க ஊர் வாத்தியாரு பேசி நல்லாசிரியர் விருது அடுத்து வாங்க போறாரு. அவரு அட்வான்ஸ் அவருக்கு வாழ்த்து சொல்றேன். இன்னைக்கு இந்தியா முழுசும் இந்த ராகல்பாவியை தெரிய வைத்த அவர் கூடிய சீக்கிரமே உலகமே திரும்பி இந்த ராகல்பாவியை பார்க்க வைப்பாரு. அந்த அளவுக்கு திறமை அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியை இந்த ராகல்பாவி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த ராகல்பாவியிலே வாழுகின்ற இந்த குழந்தைகளும் இந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களும் போன பிறவியில் ஏதோ புண்ணியம் செய்திருக்கின்றீர்கள் என்று இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரை இந்த ராகல்பாவி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புண்ணிய ஆத்மாக்களாகிய நீங்கள் தான். அடுத்தபடியாக இவர் இத்தனை பெருமைகளையும் பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய அத்தனை பணிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்று பணி நிறைவு பெற்றிருக்கின்றார்களே நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் கண்ணபிரான் அவர்களை தன்னுடைய மகனை போல பாவித்து அவருடைய அத்தனை செயல்களுக்கும் ஊக்குவித்தவர் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நமது கிராமத்திலே 15 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று இன்று நாள் ஓய்வு வரும் நாள் வரை எந்த குறையில்லாமல் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரியும் தருணம் மிகவும் வருத்தமளிக்கிறது. அவரும் அவர்களுடைய கணவர் அவர்கள் குடும்பம் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆயுளுக்கும் வாழ நமது கிராமத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். இந்த குழந்தைங்க கொஞ்சம் முன்னாடி இந்த சின்ன குழந்தை யாரும் பார்த்துக்கங்க கொஞ்சம். போட்டோ என் கேமரா தொடர்ந்து அன்பு ஒவ்வொரு நிகழ்வினையும் உற்று நோக்கி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற கோபால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும். கத்தரிக்காய்க்கு கூட பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிற்பி போல மூடி வச்சது யாரு? பூசணி தலையில் பூவ அழகா முடிஞ்சு வச்சது யாரு? பூசணி தலையில் பூவ அழகா முடிஞ்சு வச்சது யாரு? அட வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்ச கூறு கூறு கூறு. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பானை ஓலைக்குள்ள நிறைச்சு காத்த மறைச்சு வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பானை ஓலைக்குள்ள நிறைச்சு காத்த மறைச்சு வச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல்
அத்தனை வெண்மையேது, அட ஆற்றில் குளிக்காத மல்லிகை பூவுக்கு அத்தனை வெண்மையேது, கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு, அந்த கடலை கொட்டைக்கு முத்து திருப்பி போல மூடி வச்சது யாரு, சுண்டக்கடலையின் கொண்டவனப்பு கண்ண பறிக்குது பாரு, சுண்டக்கடலையின் கொண்டவனப்பு கண்ண பறிக்குது பாரு, அந்த வெண்ட செடியும் விரல நீட்டி கேள்வி கேக்குதா கூறு, மாங்கனிக்கு மணி மூக்கு வச்சு மயங்க வச்சது யாரு, மாங்கனிக்கு மணி மூக்க வச்சு மயங்க வச்சது யாரு, அடமட்டைக்குள் இருக்கும் தேங்காய்க்கு கண்ணை ஒட்ட வச்சது யாரு, யாரு யாரு யாரு, காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு, கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு, அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிற்பி போல மூடி வச்சது யாரு, பூசணி தலையில் பூவழகா முடிஞ்சு வச்சது யாரு, பூசணி தலையில் பூவழகா முடிஞ்சு வச்சது யாரு, அட வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு, யாரு யாரு யாரு, காரணம் தெரிஞ்சா கூறு கூறு கூறு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே ஊருக்குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் ஊருக்குலைக்க வேண்டுமம்மா என்ற உயரிய சிந்தனையை நெஞ்சிலே தாங்கி பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களே, அன்பு தம்பி கண்ணபிரான் அவர்களே, ஆசிரியர் நண்பர்களே, ஆலயச்சுவர்களே, அகலப்பழக்கிற ஆலமரம் போல நாளை ஓங்கி உயர்ந்து உலகால இருக்கிற அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்களை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிர்ந்து அவங்க பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. அமைதி அப்படி ஒரு அமைதியா இருப்பாங்க. எங்க சுண்டக்காமலை எச்சம் கூட சொன்னாருங்க, குழந்தைங்கள்ட்ட பேசுவாங்க, பிரச்சனை இல்லாம ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாங்கன்னா அது டீச்சரும் ஒருத்தரா இருப்பாங்க. 10 பேர் இருந்திருந்தா அதுல டீச்சரும் ஒருத்தரா இருந்திருப்பாங்க. எந்த வம்புக்கும் போக மாட்டாங்க. எங்க சக ஆசிரியர்கிட்ட ஒரு ஆசிரியர் கூட அவரை தவறா சொன்ன ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிய இல்லைங்க. நம்ம உடுமலையில் இருக்கிற 412 ஆசிரியர்ல அதே போல அன்புனா நம்ம டீச்சர் தானுங்க. அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆசிரியை அவங்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து மனசார நல்ல ஒரு கைதட்டி அவங்களை வாழ்த்தணுங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ராகல்பாவியில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த விழாவில் மிக சிறப்பான நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம சாவித்ரி மிஸ் ரிட்டையர்ட் ஆகிறது. பணி நிறைவு என்பது அவங்க 35 வருட காலம் தன்னுடைய கல்வி பணியை மிக சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழை கழித்து எழுத்தறிவித்தல், ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று 35 வருட காலம் மிக சிறப்பாக ஒரு கல்வி பணியை செய்திருக்கிறார்கள். அதுவும் ராகல்பாவியில் 15 வருட காலம் இருவரும் கைகோர்த்து அந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கல்வி பணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டுமே அந்த பணி சிறப்பாக இருக்க முடியும். பெண்களாகிய வேலை என்ன செய்ய போகிறோம், சமையல், பேரம் பேத்தி, அப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படின்னு சொல்லி அவங்களுடைய காலம் இனி சுமூகமாக நல்லபடியாக இருக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். அவருக்கு எல்லா உடல் நலமும் வரணும், நல்ல நிலையில் இருக்கணும், அதோட அவங்களுக்கு வரக்கூடிய பண பலன்களெல்லாம் நல்ல முறையில் பாதுகாத்து நல்லபடியாக அவங்க வாழணும்னு இந்த நேரத்தில் நான் மனதாக வேண்டிக் கொள்கிறேன். சாவித்ரி மிஸ்ஸு நிதானமும் அமைதியும், இந்த பக்கத்தில் கண்ணபிரான் சார் வேகமும் விவேகமும், இந்த ரெண்டும் கை குழப்பத்ததுனால சூப்பராக பண்ணிட்டீங்க ராகல்பாவிய. எனக்கு ரொம்ப பெருமை. இதில் அந்த ரெண்டுமே வேகம் இருந்துச்சுன்னு ஒரு இடத்துல அது சரியாக இருக்காதுங்க. எப்போவுமே வேகமும் நிதானமும் இருக்கிற இடத்துல தான் அது சீராக போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவங்க 15 வருடங்களாக மிக அழகாக கைகோர்த்து உங்கள் ஊரை சிறப்புமிக்கதாக வச்சுருக்காங்க.
அடுத்ததாக குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டாம்பூச்சியாக சொல்லி பறக்கிறாங்க. அவங்களுடைய ஆடலும் பாடலும் அப்படியே பயங்கர ரசிக்கும்படியாக இருக்குது. அதுலேயும் அந்த யோகா நடனம் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மெயின் சிலிர்க்க வைத்த நடனம், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பொண்ணுக்கு கோகிலா நான் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சரு, அவங்க வீட்டில் குடும்பத்தாரெல்லாம் வந்து இது ஒரு குடும்ப விழாவை போல் அனைவரும் வந்து கலந்துருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேர்ந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு நிகராக நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு இந்த ஆண்டு விழா நிகழ்வு. ஒரு அரசு பள்ளியில் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்து நடத்துறதுக்கு அதனோட ஆசிரியர் பெருமக்களும், அதே மாதிரி தலைமை ஆசிரியர் மற்றும் ஊராட்சி பொதுமக்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஊராட்சி மன்றத்தை சேர்ந்த தலைவி சுமதி செலியன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அங்கங்கே வந்து ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க, துவக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க இங்கே உட்கார்ந்து எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இருந்த நிகழ்வை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஊராட்சி செயலாளருக்கும் இங்கே கூடியிருக்கும் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு, என்னோட சீனியர் தான் கோபாலண்ணா காலேஜில் எனக்கு, அவங்க, அப்புறம் கோபால், இன்னொரு கோபால், அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற பெற்றோர்கள், இவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குழந்தைகளை கொண்டு வந்து இந்நேரம் வரைக்கும், இரவு இந்நேரம் வரைக்கும் உட்கார வச்சு அந்த கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கு, ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு இந்த ஊர் பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது பண்ணுறோம். அதே மாதிரி ராகுல்பாய் ஊராட்சி பள்ளியை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு மிகப்பெரிய விழா நடந்துட்டுருக்கு. அதுக்கு அதே மாதிரி 15 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணியாற்றி ஓய்வு திரு தலைமை ஆசிரியர் சாவித்திரி மேடம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு, அவங்களுக்கு ஒரு சின்ன இதுதான், வரும் காலம் வசந்த காலமாக இருக்க ஆண்டவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்போது போலவே எப்போதுமே சிரிச்சு மனத்தோடையே இந்த ஆதரவோடையே இருக்கணுங்கிறத ஆண்டவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு இந்த நேரம் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோங்க. அதே மாதிரி கனகரான் சாரை வந்து சொல்லணும். கனகரான் சார் பார்த்தீங்கன்னா இந்த ராகுல்பாய் பள்ளி பேப்பரில் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதில் எடுத்தாலும் அந்த மாணவர்களோட பங்கெடுப்பு அறிவியல் சார்ந்த கண்ணோட்டத்தை வந்து உடுமலை வட்டாரத்தில் மட்டும் இல்லை, திருப்பூர் மாவட்டத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சில பள்ளிகள் மட்டுமே நடந்தாலும் அதில் சிரத்தை எடுத்து மிகச்சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அவரோட ஈடுபாடு தான் எனக்கு இந்த பள்ளிக்கு வந்து உடனே ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சொல்லுவார். எங்கள் பள்ளிக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பார். அந்த ஈடுபாட்டோடு இருக்கிறார். அந்த ஈடுபாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து தளவாட பொருட்கள் வழங்குறதுக்கு டயோட்டா மெட்டீரியல் இந்தியா லிமிடெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓகேவா?